அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள குடிமியல் பிரிவில் மிக முக்கியமான வினாக்களை இரண்டாம் பகுதியாக பார்க்க உள்ளோம். முதல் பகுதியை காண கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 32. செகண்ட் கொஸ்டின், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 14. தேர்ட் கொஸ்டின், தொடக்க கல்வி பெறும் உரிமைக்கான சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 21A. ஃபோர்த் கொஸ்டின், 1978ஆம் ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? ஆன்சர் 44வது சட்ட திருத்தம். ஃபிஃப்த் கொஸ்டின், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை விளக்கும் சட்ட பகுதி மற்றும் பிரிவு எது? ஆன்சர் பகுதி 4, சட்டப்பிரிவு 36 முதல் 51 வரை. சிக்ஸ்த் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எதனை சிறப்பிக்கிறார்? ஆன்சர் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். செவன்த் கொஸ்டின், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் அயர்லாந்து. எய்த் கொஸ்டின், 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட எந்த கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது? ஆன்சர் சர்தார் ஈஸ்வரன் சிங் கமிட்டி. நைன்த் கொஸ்டின், 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட பொறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் குடிமக்களின் கடமைகள். 10th கொஸ்டின், 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு திருத்தப்பட்டது? ஆன்சர் 1976. 11th கொஸ்டின், 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு எந்த பிரிவின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சட்டப்பிரிவு 21A கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது. 12th கொஸ்டின், குடிமக்களின் 10 அடிப்படை கடமைகளை விளக்கும் சட்ட தொகுப்பு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 51A. 13th கொஸ்டின், 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி 51A கீழ் 11வது அடிப்படை கடமையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எது? ஆன்சர் 6 முதல் 14 வயது வரை அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பு வழங்குதல். 14th கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை எதனை பற்றி கூறுகிறது? ஆன்சர் மத்திய மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பகிர்வு. 15th கொஸ்டின், மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டமியற்றும் பிரத்யேக அதிகாரத்தை பெற்றுள்ளது எது? ஆன்சர் நாடாளுமன்றம். 16th கொஸ்டின், மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டமியற்றும் பிரத்யேக அதிகாரத்தை பெற்றுள்ளது எது? ஆன்சர் மாநில சட்டமன்றம். 17th கொஸ்டின், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பொது பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டமியற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் யார் இயற்றும் சட்டமே இறுதியானது? ஆன்சர் மத்திய அரசு. 18th கொஸ்டின், கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் ஆகியவை எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? ஆன்சர் சட்டப்பிரிவு 23. 19th கொஸ்டின், வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? ஆன்சர் சட்டப்பிரிவு 21. 20th கொஸ்டின், மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பகுதி 12, சட்டப்பிரிவு 268 முதல் 293 வரை. 21th கொஸ்டின், 1969இல் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் டாக்டர் பி.வி. ராஜமன்னார். 22th கொஸ்டின், அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கும் சட்ட பகுதி மற்றும் பிரிவு எது?
ஆன்சர் பகுதி 17 சட்டப்பிரிவு 343 முதல் 351 வரை. 23rd கொஸ்டின். தொடக்கத்தில் எத்தனை மொழிகள் அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது? ஆன்சர் 14 மொழிகள். 24th கொஸ்டின். தற்பொழுது அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் 22 மொழிகள். 25th கொஸ்டின். முதலில் செம்மொழி தகுதியை பெற்ற மொழி எது? ஆன்சர் தமிழ் மொழி.